வணக்கம் நண்பர்களே, வாழ்க மகிழ்வுடன் சிபிஎல்என் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வோடு வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். உங்களிடம் கற்றுக்கொள்ளும் மனநிலை இருந்தால் நீங்கள் முட்டாள்களிடம் இருந்து கூட பாடம் கற்றுக்கொள்ள முடியும். உங்களிடம் கற்றுக்கொள்ளும் மனநிலை இருந்தால் நீங்கள் முட்டாள்களிடம் இருந்து கூட பாடம் கற்றுக்கொள்ள முடியும். அந்த மனம் இல்லை என்றால் உங்களுக்கு புத்தன் சொல்லிக் கொடுத்தால் கூட புரியாது. அந்த மனநிலை என்றால் உங்களால் புத்தனிடம் இருந்து கூட எதையும் கற்றுக்கொள்ள முடியாது. கொஞ்சம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன உற்சாக டானிக் போல இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுப்போம். நம்முடைய கற்றுக்கொள்ளும் மனநிலை தான் ரொம்ப முக்கியம். நான் தெரிந்து கொள்ள விரும்ப வேண்டும் என்று நாம் முயற்சி செய்யும் பொழுது தான் நம்மளால தெரிந்து கொள்ள முடியும். நான் ஒரு 2-3 வாரமாகவே சொல்லிட்டு இருக்கேன். நம்முடைய பிள்ளைகள் எதிலெல்லாம் கவனம் செலுத்துகிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். இன்றைக்கு ஒரு அம்மாவும் பையனும் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, இந்த பையன் படிப்பை தவிர மற்ற இந்த லவ் பேர்ட்ஸ் வளர்க்குறது, மீன் தொட்டியில் மீன் வளர்க்குறது, மற்ற விளையாட்டு இவற்றிலெல்லாம் கவனம் செலுத்திக்கிட்டே இருக்கிறான். இதையெல்லாம் செய்யக்கூடியவனுக்கு படிப்பில் முழு கவனம் செலுத்துறதுக்கு அவ்வளோ சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் கற்றுக்கொள்ளும் மனநிலை நம்மக்கிட்ட இருந்தால் மட்டும்தான் நம்ம யாருக்கிட்ட இருந்து வேணாலும் படிச்சுக்கலாம். ஒரு பள்ளிக்கூடத்தில் அல்லது ஒரு கல்லூரியிலையோ சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் அல்லது பேராசிரியர்கள் எல்லோரும் ஒரே நிலையில் போதிப்பதில்லை, கற்றுக் கொடுப்பதில்லை. ஒவ்வொருவருக்கும் ஒரு விதமான கண்ணோட்டத்தில் தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரே பாடத்தை 4 ஆசிரியர்களை வைத்து நடத்தும் பொழுது 4 பேரும் 4 வித கண்ணோட்டங்களில் தான் அவற்றை சொல்லிக் கொடுப்பார்கள். ஆனால் புரிந்து கொள்ளக்கூடிய மனப்போக்கும் நமக்கு இருக்கும் பொழுது அவற்றில் இருக்கக்கூடிய ஒரே விதமான சாராம்சத்தை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய பலன்களை அதில் செலுத்துவோம் இல்லையா? அதே போலதான் யார் சொல்லி கொடுத்தா என்ன, அவங்க சொல்லி கொடுக்கும்போது நம்முடைய கவனம் மட்டும் சிதறாமல் இருந்தால் போதும். நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதை மட்டும் எடுத்துக்கொள்வோம். அதே நேரத்தில் அந்த கவனம் சிதறிய மனநிலையை நாம் கொண்டு இருந்தோம்னு வச்சிங்களேன், நமக்கு புத்தரே சொல்லி கொடுத்தா கூட அது புத்தியில் ஏறாது. இதுதான் உண்மை. கவுண்டமணி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது அழகாக சொல்லுவார். நான் போகும்போது ஒருத்தன் நடுவில் வந்தான், என்னை இல்லாமல் நீ முன்னேற முடியாது அப்படின்னு சொன்னான். அவன் யாருன்னு கேட்டால் நான் தான் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன் வந்தான், நான் இல்லாமல் உன்னால் முன்னேற முடியாது அப்படின்னு சொன்னான். அவன் யாருன்னு கேட்டால் நான் தான் வாய்ப்பு அப்படின்னு சொன்னான். இன்னொருத்தன் வந்தான், நான் இல்லாமல் உன்னால் முன்னேற முடியாதுன்னு சொன்னான். அவன் யாருன்னு கேட்டால் உழைப்புன்னு சொன்னான். ஸோ இவனையும் அவனையும் நான் விட்டால் கூட உழைப்பை விடாமல் இருந்தேன்னா நான் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகைச்சுவையாக சொல்லுவார். நாமும் கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை மட்டும் கெட்டியாக பிடித்து கொள்வோம். நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சந்திக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லுவோம், தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை மட்டும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள எல்லா சரக்கும் உள்ளே வந்துகிட்டே இருக்கும். யார் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கக்கூடாது. நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை மட்டும் பெற்றுக்கொள்வோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கை வளப்படும். நாம் செல்கின்ற இடங்களிலும் சொல்கின்ற சொற்களிலும் செய்கின்ற செயல்களிலும் வெற்றி காண்போம். வாழ்க மகிழ்வுடன். சுரைக்காய் சாற்றை ஒரு சின்ன வேலை தான் இன்னைக்கு. சுரைக்காய் சாற்றை தலைமுடிக்கு தேய்த்து குளிக்கும் பொழுது இந்த செம்பட்டை முடி படுது இல்லையா, முடி செம்பட்டை ஆகுதுன்னு சொல்லுவாங்க, அது ஆகாமல் காப்பாற்றப்படும். இது ஒரு உண்மையான ப்ராக்டிக்கலான ஒரு விஷயம்தான். சுரைக்காய் சாற்றை எடுத்து தலைமுடிக்கு தேய்த்து குளித்து பாருங்கள், செம்பட்டை முடி கருமுடியாக மாற வாய்ப்பு. வாழ்க மகிழ்வுடன்.